நீங்க 2024 அக்டோபர் 1க்கு முன்னாடி பேன் கார்டு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. ஃபினான்ஸ் ஆக்ட் 2017 மூலம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 139A புதிய சட்டம் கொண்டு வராங்க. அதாவது ஐடி ஃபைல் பண்றவங்க பேன் கார்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து பிக்ஸ்டு டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அப்புறம் பெரிய அளவுல டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பேன் கார்டு கண்டிப்பா இருக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அதனால என்னாச்சுன்னா நிறைய டூப்ளிகேட் பேன் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை கட்டுப்படுத்தத்தான் ஐடி ஃபைல் பண்றவங்க மட்டும் பேன் கார்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணணுங்கிற சட்டம் உருமாறி பேன் கார்டு வச்சிருக்க எல்லாருமே பேன் கார்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுவரையும் யாரெல்லாம் பேன் கார்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ணலையோ அவங்கெல்லாம் டிசம்பர் 1, 2025க்குள்ள 1000 ரூபாய் ஃபைன் கட்டி பேன் ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா உங்க பேன் கார்டு இன்ஆபரேட்டிவ் ஆயிரும். ரீசெண்ட் டைம்ல ஆதார் கார்டு வச்சு தான் பேன் கார்டு எடுத்திருப்பீங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. இப்போ பேன் ஆதார் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு இப்போ பார்க்கலாம். incometax.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கோங்க. இதுல லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் இதுல டைப் பண்ணிக்கிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி உங்க பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு லிங்க் ஆகலைன்னா உங்களுக்கு லிங்க் பண்ண சொல்லி காமிப்பாங்க. பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் எப்படி லிங்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நாம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க.